ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரூ டாக்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியை எமோஷ்னலாக டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். அதாவது இந்த டாபிக் மிகவும் முக்கியமானது ஏன் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இது ஒரு புனிதமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தை நமக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாம் விசிட் பண்ணோம்னா கண்டிப்பாக கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்கச்சதா நம்ம நினச்சிக்கலாம். அதாவது இந்த உலகத்தில் சில இடங்கள் மட்டும்தான் இயற்கையும் இறைவனும் சேர்ந்து உருவாகும் அதிசயங்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு புனிதமான இடம்தான் அமர்நாத் கேவ். எவ்ரி இயர் ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்குமே குகையின் உள்ளே தானாக ஒரு சிவலிங்கம் உருவாகுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அது எப்படி உருவாகுது? மலைகளிலிருந்து பனி உருகி அதிலிருந்து வரும் தண்ணீர் சொட்டுக்கள் குகையின் உள்ளே கடும் குளிரில் உறைந்து மெல்ல மெல்ல லேயர் பை லேயர் ஆஃப் ஃபார்ம் ஆகி அதுதான் ஐஸ் சிவலிங்கமாக உருவாகுது. அதுதான் சிவலிங்க வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. ஜூலை டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் இந்த வாட்டர் ஃப்ளோவும் குளிரும் சரியான அளவில் இருக்கும். அதனால தான் இந்த பீரியடில் இந்த அதிசயம் நடக்குது. அதுக்காக தான் டிவோட்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஜூலை டு ஆகஸ்ட் மந்தில் விசிட் பண்ணுறது நல்லதுன்னு ஈவன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் டிவோட்டர்ஸ் எல்லாம் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா, இந்த ஐஸ் ஃபார்மேஷன் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இது கடவுள் உண்மையாலுமே ஒரு சுயம்பு வடிவத்தை எடுத்துக்கொள்கிறாரு அப்படின்னு தான் டிவோட்டர்ஸ் எல்லாருமே நம்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15th April 2026. எண்டிங் டேட் 28th August 2026. யாத்ரா ஸ்டார்டிங் டேட் July 3. இப்போ டீட்டெயில்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனும் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வயா அஃபிஷியல் ஸ்ரீ அமர்நாத் ஷ்ரைன் போர்டு வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 500+ பேங்க்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வயதிலிருந்து 70 வயது வரைக்கும் உள்ளவர்கள் ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மேண்டிட்டரி. கண்டிப்பாக ஐடி ப்ரூஃப் இருக்கணும். அடுத்து ஹெல்த் சர்டிஃபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் REID கார்டு இஸ் ஆல்சோ எசென்ஷியல் ஃபார் ட்ராக்கிங் அண்டு சேஃப்டி. இது REID கார்டு என்ன அப்படின்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. இட்ஸ் அ கான்டாக்ட்லெஸ் ஸ்மார்ட் கார்டு தட் யூசஸ் ரேடியோ வேவ்ஸ் டு கம்யூனிகேட் வித் அ ரீடர் டு ஐடென்டிஃபை, ட்ராக் அண்டு கிராண்ட் ஆக்சஸ். அதுதான் இந்த REID கார்டு. ஸோ தீஸ் 3 டாக்குமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி எசென்ஷியல். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஹெல்த்தி அண்ட் சேஃப்டி டிப்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். தோஸ் ஹூ ஆர் வித் ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது லைக் கார்டியாக்கு, ஆஸ்துமா, ஹை பிபி, நடக்க முடியாதவங்க, ஒன் ஹூ வாக் வெரி ஸ்லோ, அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இது அவாய்ட் பண்ணுறது இட் இஸ் அ பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு போகிறவங்கெல்லாம் இவங்க கூட தேவையான மெடிசின்ஸு, அவங்களுக்கு ஒரு மைனர் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவங்க மெடிசின்ஸு, ஆக்சிஜன் ஸ்ப்ரே, அப்புறம் வார்ம் கிளாத்ஸு இதெல்லாமே கொண்டு போகலாம். டெம்ப்ரேச்சர் அங்கே ட்ராப் ஆகவும் சான்ஸ் இருக்குது. இட் கம்ஸ் டு 0 degree Celsius ஆர் ஈவன் பிலோ தட். ஏன்னா ஆக்சிஜன் லெவல்ஸ் லோ இன் ஹை ஆல்டிடியூடு, சடன் ரெயின்ஸ் வரலாம், லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படலாம். அதனால் ஃபேமிலிக்கு உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்ற எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வர மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக நீங்கள் சொல்லிட்டு போகிறது மிகவும் முக்கியம். அப்புறம் பேக்கிங் எசென்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் கொண்டு போகணும், ட்ரெக்கிங் ஷூஸு, க்ளோவ்ஸ் அண்ட் உள்ளன் கேப் கொண்டு போங்க, பவர் பேங்க் கொண்டு போங்க, ஸ்நாக்ஸ் அண்ட் வாட்டரும் கொண்டு போகலாம். பட் ட்ரை ஸ்நாக்ஸாக இருந்ததுன்னா நல்லது. நெக்ஸ்ட்டு லிமிட்டட் மொபைல் நெட்ஒர்க் தான். ஒன்லி போஸ்ட்பெய்டு கனெக்டிவிட்டி மே ஒர்க் ஹியர். அடுத்தது ஹெலிகாப்டர் ஆப்ஷனும் இருக்குது. 2 பிளேஸ் கொடுத்துருக்காங்க, பால்டல் அண்ட் பாகல்கம். இது 2 தான் சேஃப்டியான ரூட்ஸு. ஸோ அதனால் ஹெலிகாப்டர் ஆப்ஷன் இந்த 2 பிளேஸு. இதனோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 to 200 தான் இதனோட காஸ்ட்டு. ட்ராவல் அண்ட் ஸ்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 to 25,000. ஹெலிகாப்டர் காஸ்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 to 8,000. இது ஒன் வே.
பெஸ்ட் டைம் டு விசிட் ஃபார் திஸ் அப்படின்னா மிட் ஜூலை டு ஆகஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஏன்னா அதுக்கு மேலே வந்து நீங்கள் அங்கே போகிறது வந்து சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பார்க்க முடியாது. அதுதான். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது சிதம்பர ரகசியம் எப்படி ஒன்று சொல்லப்படுதோ அதே மாதிரி இந்த அமர்நாத் கேவுக்கும் ஒரு ரகசியம் சொல்லப்படுது. அதுதான் என்ன அப்படின்னா அமரத்துவ ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமரத்துவ ரகசியம்னா என்ன? அமரத்துவம்னா என்னது? இறப்பு, இறப்பு இல்லா, இம்மார்டலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இறக்காமல் இருப்பது. இறக்காமல் ஒரு மனுஷனால வாழ முடியுமா? முடியும். அது வந்து சிவனால் மட்டும்தான் முடியும். அந்த ரகசியம் வந்து இங்கே தான் சொல்லப்படுது அப்படின்னு நம்பப்படுகிறது. இதுக்கு ஒரு புராண கதையுமே ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது பார்வதி தேவிக்கு ஒரு நாள் ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்போது பார்வதி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? நீங்கள் எப்போதுமே உயிரோடு இருப்பது எப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் சிவன் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த அமரத்துவ ரகசியத்தை பற்றி எடுத்து சொன்னார். என்ன சொன்னார்? இந்த ரகசியத்தை யாருமே கேட்கக்கூடாது, அதனால தான் நந்தியை விட்டுட்டேன், பாம்பை கழட்டி வச்சுட்டேன், சந்திரனையும் நான் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? அந்த குகைக்குள்ளே அவர் போயிட்டார். சரி, ரகசியம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஃபார்முலா மாதிரியெல்லாம் இதை வந்து சொல்லப்படலை. ஆனால் அதனுடைய இன்சைட் மீனிங்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வாழ்க்கைன்றது என்னது? லைஃப் அண்ட் டெத்து. அது ஒரு சைக்கிள் இல்லைங்களா? அதாவது இறப்புன்றது வந்து ஆன்மாவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் ஒருத்தர் இறக்கும்போது ஆன்மா வந்து அந்த உடலை விட்டு வெளியே செல்கிறது, ஆனால் உடல் வந்து மாறுபடுது இல்லைங்களா? அதுதான் இந்த உண்மையான அமரத்துவம் அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. இறப்பு வந்து உடலில் இல்லை, ஆன்மாவில் தான் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. சிவன் வந்து பார்வதிக்கு இந்த விஷயத்தை சொல்லும்போது, இந்த ரகசியத்தை சொல்லும்போது ஒரு பிஜியான் வந்து இதை கேட்டுடுது, ஒரு குருவி வந்து இதை கேட்டுடுது. அந்த குருவியும் அமரத்துவம் அடைந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் அமர்நாத் கேவ் இருக்கிற கேவ்ல நிறைய புறா கூட்டங்கள் காணப்படுதாகவும் ஒரு தகவல் இருக்குது. இது வந்து ஒரு புராண கதையிலேயே சொல்லப்படுகிறது. சரி, சிவன் சொன்ன அந்த அமரத்துவ ரகசியம், மரணத்தை வெல்லும் வழி இல்லை, ஆன்மாவை புரிந்து கொள்வதுதான். இதுதான் அதனுடைய ரகசியம். உடல் வளர்ந்து அழிஞ்சு போகும், ஆனால் ஆன்மா வந்து என்றைக்குமே அழியாது. அதுதான் உண்மையான அமரத்துவம். அமரத்துவம் வந்து உடம்பில் இல்லை, ஆன்மாவில் இருக்குது. அதனால தான் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஆன்மாவை நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும். அதாவது எப்படியெல்லாம் நம்ம வந்து அந்த ஆன்மாவை ஒழுங்குபடுத்தலாம், எப்படி வந்து நம்ம கிளென்சிங்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு எப்போ தெரிய வருதோ அப்பொழுது அந்த ஆன்மா நிம்மதியாக இருக்கும். அதாவது பயமில்லாமல் வாழ்பவர்களுக்கு ஆன்மா முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதாவது நல்ல விஷயங்களை தான் நம்ம சேர்த்து வச்சுக்கணும், கேட்டதெல்லாம் நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஆன்மாவுக்கு அது மிகவுமே முக்கியமானது. நம்ம அதை டெவலப் பண்ணிக்கணும். கடவுளோடு நம்ம தினமுமே பேசணும், பிரபஞ்சத்து கூடவே நம்ம பேசணும். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கும். ஈகோ அண்ட் ஆங்கர் கண்ட்ரோல் பண்ணுறது மிகவுமே முக்கியம். அதாவது கோபம் தான் அனைத்துக்குமே காரணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது ஆங்கருன்றது இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கோவப்படுறது தான் என்ன ஆகுது? இட் க்ரோஸ் லைக் அ பாய்சன் ட்ரீ இல்லையா? அதுக்கப்புறமா அது விஷத்தை ஏற்றுற மாதிரி அந்த மரம் கூட அழிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு போயமே இருக்குது. அதனால் ஈகோ அண்ட் ஆங்கரை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். நேச்சரை ரசிக்கணும். அப்புறம் ஃபெய்த் அண்ட் நேச்சரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னால் ஆன்மா மிகவும் பாதுகாப்புடன் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கலாம். சரி, இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய முக்கியமான அம்சங்கள், ஃபண்டமெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, அமரத்துவ ரகசியம் வந்து நம்மை மரணத்தை தவிர்க்க சொல்லவில்லை, அதை புரிந்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ சொல்கிறது.
அதனால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த புனிதமான யாத்திரையை மேற்கொள்வோம். சரிங்களா? இந்த யாத்திரை வந்து ஒரு பயணம் கிடையாது. இது ஒரு ஆன்மீக அனுபவம். அதாவது கடவுளையே நேரில் பார்த்த ஒரு திருப்தி நம்ம மனசுக்கு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலாம், சீக்கிரமாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு போய் வந்தவங்க கண்டிப்பாக வீடியோஸ் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்குமே எல்லா வீடியோஸும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.